அரிசி பருப்பு சாதம் செய்ய தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அரிசியும் பருப்பையும் ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த படியில் ஒரு படி அரிசியும் அரைப்படி பருப்பு எடுத்து குக்கரில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம், மிளகு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டு போட்டு இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வெங்காயம் நல்லா வணங்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சக்தி பிராண்டில் இருக்கக்கூடிய சாம்பார் பொடியும் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். சாம்பார் பொடி போட்டு அதை பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 1.5 படி அரிசியும் பருப்பு சேர்ந்து எடுத்துருந்தேன். அதனால் 3 படி தண்ணி ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த டைமில் நம்ம உப்பு பார்த்துக்கலாம். தண்ணி இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அரிசியும் பருப்பையும் சேர்த்து நெக்ஸ்ட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு 3 விசில் விடணும். விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சுட சுட சுவையான அரிசி பருப்பு சாதம் ரெடி.